வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு புது ஏபிஐ பார்க்க போகிறோம். போன செஷனில் வந்து நம்ம என்ன பார்த்தோம், ஒரு புது பேஷண்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வராங்க. அவங்களுக்கு வந்து புதுசாக ஒரு டோக்கனை ஜென்ரேட் பண்ணி தரணும். அந்த வேலையை பண்ணுற ஏபிஐ நம்ம எப்படி உருவாக்குறதுன்றதை நம்ம போன செஷனில் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ இந்த பிக்சரை பாருங்கள். டாக்டர் வந்து பேஷண்ட்டை பார்த்துட்ருக்கார். ஓகேங்களா? அந்த டாக்டர் அந்த பேஷண்ட்டை பார்த்து முடித்த பிறகு அடுத்த பேஷண்ட் வரணும். ஓகேவா? இப்போ அடுத்த பேஷண்ட் எப்படி வருவாங்கன்னா, இங்கே அட்மின் பீப்புள் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம அப்ளிகேஷனை பயன்படுத்தி நெக்ஸ்ட்டுன்னு கொடுப்பாங்க. அப்படி நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்த உடனே என்ன நடக்குன்னா, நம்ம சிஸ்டம் வந்து உள்ளே போய் செக் பண்ணணும். அடுத்த எந்த டோக்கனை கூப்பிடணும், அடுத்து எந்த டோக்கன் நபரை கூப்பிடணுன்றதை கண்டுபிடிக்கும். கண்டுபிடிச்சி அந்த டோக்கன் நம்பரை இந்த டெலிவிஷனில் டிஸ்பிளே பண்ணணும். இங்கே நம்ம 17 கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அதே மாதிரி கரண்ட்டாக எந்த டோக்கனை டிஸ்பிளே பண்ணணுமோ அந்த டோக்கனை வந்து இந்த டெலிவிஷனில் டிஸ்பிளே பண்ணணும். அதுக்கப்புறமா அதோட ஸ்டேட்டஸ் வந்து கால்டுன்னு மாற்றிடும். ஒன் ஸ்டேட்டஸ் கால்டுன்னு மாறின உடனே அதே டைமில் அந்த டோக்கனுக்கு உண்டான நபர் எந்த டாக்டரை பார்க்க போகணும், எந்த ரூமுக்கு அவங்க போகணுன்ற இன்ஃபர்மேஷனையும் சொல்லிடும். ஓகேங்களா? இங்கே அட்மின் பீப்புள் வந்து நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்கும்போதே அவங்க ரிக்வஸ்ட் சென்ட் பண்ணுவாங்க. இந்த ரூமில் இருக்க இந்த டாக்டர் அவைலபிள், அதாவது ரூம் நம்பர் 3 இஸ் அவைலபிள்னு சொல்லி அந்த இன்ஃபர்மேஷனை ரிக்வஸ்ட்டாக சர்வருக்கு அனுப்புவாங்க. நம்ம அப்ளிகேஷன் என்ன பண்ணோன்னா கண்டுபிடிக்கும், எந்த டோக்கன்கார் இப்போ போகணும், எந்த டோக்கன் நபர் இப்போ போகணுன்றதை கண்டுபிடிச்சி அந்த டோக்கன் நபருக்கு அவங்க சொன்ன ரூமை அசைன் பண்ணிடும். அசைன் பண்ணி அந்த ஸ்க்ரீனில் காமிக்கும். அவ்வளோதான். ஓகேங்களா? டோக்கன் 17 என்ற நபர் வந்து இந்த ரூமுக்கு போகணுன்றதை சொல்லிவிடுவாங்க. அவங்க அங்கே போய் பார்ப்பாங்க. ஓகேங்களா? இந்த வேலையை தான் நம்ம நியூ ஏபிஐ பண்ண போகுது இப்போ. ஓகே, அதை எப்படி பண்ணுறதுன்றதை இப்போ பார்ப்போம் நம்ம டீட்டெயிலாக. இங்கே பார்த்தீங்கன்னா நான் டிஸ்பிளே கண்ட்ரோலர்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரோலர் கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா அந்த கண்ட்ரோலர் கிளாஸில் டிஸ்பிளே சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் கிளாஸை டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அந்த சர்வீஸ் கிளாஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? அது ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸில் கால் நெக்ஸ்ட் டோக்கன் சொல்லிட்டு ஒரு மெத்தடை டிஃபைன் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே தான் வந்து என்னுடைய ஃபுல் பிஸ்னஸ் லாஜிக் இருக்குது. இந்த பிஸ்னஸ் லாஜிக் தான் என்ன பண்ணோம், அடுத்த டோக்கன் யாருன்றதை கண்டுபிடிச்சி நம்மளுக்கு கொடுக்குறது. ஓகே, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண டீட்டெயிலாக ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, ஸோ இந்த கால் நெக்ஸ்ட் டோக்கன்றது தான் என்னுடைய ஏபிஐ மெத்தட். அந்த ஏபிஐ மெத்தடுக்கு நான் போஸ்ட் மேப்பிங் சொல்லிட்டு அனோட்டேட் பண்ணுறேன். அந்த போஸ்ட் மேப்பிங்க்கு பாத் வந்து கால் ஐஃபன் நெக்ஸ்ட். நம்ம என்ன சொல்லணும், ஏபிஐ இதோட ஃபுல் பாத் என்னென்னா ஏபிஐ ஸ்லாஷ் டிஸ்பிளே ஸ்லாஷ் கால் ஐஃபன் நெக்ஸ்ட் சொல்லி நம்ம கால் பண்ணோம். கரெக்டுங்களா? http:/localhost என்ன கான்டாக்ட்ஸ் பார்த்து வந்து டோக்கன் சிஸ்டம் 9090/token-system. ஸோ இந்த யூஆர்எல்லை கால் பண்ணும்போது என்னாகும், இந்த மெத்தட் கால் ஆகும். இந்த மெத்தட் கால் பண்ணும்போது ஐ வாண்ட் டு சென்ட் சம் இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு நினைக்கிறேன். முதல்ல என்ன சொன்னேன், அட்மின் பீப்புள் நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு பட்டனை கிளிக் பண்ண உடனே அப்படி கிளிக் பண்ணும்போது அவங்க சில இன்ஃபர்மேஷன் அனுப்புவாங்க. என்ன அனுப்புவாங்கன்னா, என்ன டோக்கன் நெக்ஸ்ட் டோக்கன் அவைலபிளோ அந்த டோக்கனுக்கு இந்த ரூம் அசைன் பண்ணு, இந்த கவுண்டர் அசைன் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த கவுண்டர் கோடை சென்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்படி சென்ட் பண்ணும்போது அந்த கவுண்டர் கோடு எங்கே இருக்குன்னா, அந்த கவுண்டர் கோடு இந்த ஆப்ஜெக்டில் தான் பைண்ட் ஆகிருக்கும். இந்த கவுண்டர் கோடுன்னு சொல்கிற ஃபீல்டு இருக்கு இல்லையா, இதில் தான் அந்த கவுண்டர் வேல்யூ வந்து பைண்ட் ஆகிருக்கும். இப்போ நம்ம டேட்டா பேஸில் பார்த்தீங்கன்னா நான் மூணு கவுண்டர் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன், C1 C2 C3ன்னு. ஓகேங்களா? இதில் ஏதாவது ஒரு வேல்யூ வந்து அசைன் ஆகும். அவங்க என்ன வேல்யூ சென்ட் பண்ணுறாங்களோ அந்த வேல்யூ இதில் அசைன் ஆகிடுமா. அதுக்கப்புறமா இந்த ஏபிஐ ரெஸ்பான்ஸ் வச்சு நான் பில்ட் பண்ணுறேன். இது போன கிளாஸ்லேயே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், ஏபிஐ ரெஸ்பான்ஸ் எப்படி பில்ட் பண்ணுறேன்னா. உங்களுக்கு புரியலைன்னா இந்த ப்ரீவியஸ் கிளாஸ் போய் பாருங்கள், ப்ரீவியஸ் எபிசோடை போய் பாருங்கள். ஓகே, இப்போ இந்த இடத்துல டேட்டா ஆஃப் டிஸ்பிளே சர்வீஸ் டாட் கால் நெக்ஸ்ட் டோக்கன் சொல்லி அந்த சர்வீஸ் மெத்தடை கால் பண்ணுறேன். இப்போ அந்த சர்வீஸ் மெத்தடில் என்ன பண்ணுறேன்றதை பார்ப்போம். இந்த கால் நெக்ஸ்ட் டோக்கன் பேராமீட்டர் வந்து கால் டோக்கன் ரிக்வெஸ்ட். இதுக்குள்ளே வந்து ஒரு கவுண்டர் கோடு இருக்குது.
அட்மின் பீப்புள் என்ன கவுண்டர் கோட் சென்ட் பண்ணாங்களோ அந்த கவுண்டர் கோட் இதில் இருக்குது. ஓகே, எப்பயுமே ஒரு ஏபிஐ நம்ம கால் பண்ணும்போது அந்த ஏபிஐக்கு உண்டான எல்லா விஷயமும் ஒழுங்காக இருக்கான்னு செக் பண்ணணும். இதுக்கு பேர் தான் வேலிடேஷன். இந்த ஏபியோட வேலை என்ன? இதோட வேலை வந்து நெக்ஸ்ட்டு எந்த டோக்கன் பர்சன் வந்து டாக்டரை பார்க்க போகணுன்றது தான் வேலை. அந்த வேலையை பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ஒழுங்காக இருக்கா இல்லையான்ற வேலிடேட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா எரர் அடிக்கணும். அப்படி ஒழுங்காக இருந்தால் அந்த வேலையை பண்ணி முடிக்கணும். இதுதான் இந்த ஏபியோடைய ஒர்க்கு. இந்த ஏபிஐயில் நீங்கள் எந்த ஏபிஐ நீங்கள் உருவாக்கினாலும் அந்த பர்டிகுலர் ஏபியோட ரெஸ்பான்சிபிலிட்டியை பண்ணுறதுக்கு முன்னாடி we have to do ப்ராப்பர் வேலிடேஷன். ஓகே, இப்போ இங்கே என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். டோக்கன் கவுண்டர் ரெபாசிட்டரி டாட் ஃபைண்ட் கவுண்டர் கோட், ஃபைண்ட் பை கவுண்டர் கோட் சொல்லிட்டு இந்த ரிக்வெஸ்ட்டுக்குள்ளே தானே அந்த பர்சன் என்ன கவுண்டர் கோட் அனுப்புகிறாங்களோ அந்த கவுண்டர் கோட் இருக்கும். லெட்ஸ் அஷ்யூம் தட் C1 இருக்குன்னு வச்சுங்க. C1 ரிக்வெஸ்ட் டாட் கெட் கவுண்டர் கோட்னா C1 இங்கே வரும். அதை வந்து ஃபைண்ட் பண்ண இந்த மெத்தட், இது ரெபாசிட்டரி மெத்தடு. இந்த ரெபாசிட்டரி மெத்தடு டோக்கன் கவுண்டர் ரெபாசிட்டரி எக்ஸ்டெண்ட் ஜேபிஐ ரெபாசிட்டரி டோக்கன் கவுண்டர்னு சொல்லியிருக்கேன். அப்போ என்ன பண்ணோம், இந்த மெத்தட் ஃபயர் அ கொரி டு டோக்கன் கவுண்டர் டேபிள் பை ப்ரொவைடிங் அ கவுண்டர் கோடு. இப்போ C1 பாஸ் பண்ணனா C1 டேட்டா பேஸில் இருக்குது, அதனால இந்த டோக்கன் கவுண்டருக்கான வேல்யூ வந்துடும் இங்கே. அதாவது இந்த மெத்தட் வந்து ரிட்டர்ன் இந்த ரோவை அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகேங்களா? இப்போ டோக்கன் கவுண்டரில் அந்த வேல்யூ இருக்கும். இப்படி இப்போ வேறு ஏதாவது ஒரு இன்வேலிட் கவுண்டர் கோட் அனுப்புனாங்கன்னா, நம்மக்கிட்ட C1 வந்து C3 இருக்குது. இப்போ C5 அனுப்புனாங்கன்னா அந்த வேல்யூவே இல்லை. கரெக்டுங்களா? அப்போது ஐ வாண்ட் டு த்ரோ எரர் கவுண்டர் நாட் ஃபவுண்டுன்னு சொல்லிட்டு அந்த கவுண்டர் நாட் ஃபவுண்டுன்னு சொல்லிட்டு ஒரு எரரை நான் கொடுக்கணும். ஓகேங்களா? இருந்ததுன்னா இந்த ஆப்ஜெக்ட் பாப்புலேட் ஆகும், அப்படி இல்லைன்னா எரர் அடிக்கும். ஓகே, இப்போ இருக்குதுன்னு வச்சுங்க. ஜஸ்ட் அஷ்யூம் தட் இருக்குது. ஓகே, கவுண்டர்ன்ற ஆப்ஜெக்ட் வந்து பாப்புலேட் ஆகிடும். அதுக்கப்புறமா அந்த கவுண்டர் வந்து ஆக்டிவாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து 3 கவுண்டர் இருக்குது. 3 கவுண்டரில் வந்து 2 கவுண்டரில் மட்டும்தான் டாக்டர் வந்து பேஷண்ட்டை பார்த்துட்டு இருக்காங்க. 3வது கவுண்டரில் வந்து யாருமே இல்லை. அப்போது அந்த கவுண்டர் ஸ்டேட்டஸ் வந்து ஷுட் பி இன்ஆக்டிவ். ஓகேங்களா? இந்த டேட்டாபேஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்டிவ்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கா, ஆக்டிவ் 111 இருக்குது. இப்போ எல்லா ரூமுமே ஆக்டிவாக இருக்குது. இங்கே 0 இருந்தால் இன்ஆக்டிவ்னு அர்த்தம். அதை தான் இங்கே செக் பண்ணுறேன். boolean டாட் ஃபால்ஸ் டாட் ஈக்குவல்ஸ் ஆஃப் கவுண்டர் டாட் கெட் ஆக்டிவ். இப்போ நம்மளுக்கு வந்து கவுண்டர் 1 வந்ததுன்னா அந்த கவுண்டர் 1க்கான ஸ்டேட்டஸ் வந்து 1, அப்போ ஆக்டிவாக இருக்குது. இங்கே நான் செக் பண்ணுறேன், அது வந்து ஆக்டிவாக இல்லையான்னு செக் பண்ணுறேன். இங்கே ஃபால்ஸான்னு செக் பண்ணுறேன். அப்படி ஃபால்ஸாக இருந்ததுன்னா கவுண்டர் இஸ் இன்ஆக்டிவ்னு சொல்லிட்டு எரர் அடிக்கிறேன். அப்படி ஆக்டிவாக இருந்ததுன்னா நேராக இங்கே வந்துடும். இந்த இடத்துல இந்த மெத்தடை கால் பண்ணுறோம். இந்த மெத்தட் என்ன பண்ணுது இங்கே, இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட் டிபி மெத்தட், ரெபாசிட்டரி மெத்தட். ஓகேங்களா? இது மூலம் தான் நம்ம வந்து கரெக்டான அடுத்த அவைலபிள் டோக்கன் நம்பரை எடுக்கிறோம். இந்த மெத்தடில் நான் என்ன பாஸ் பண்ணுறேன், வெயிட்டிங் ஸ்டேட்டஸை பாஸ் பண்ணுறேன். நம்மளுக்கு வெயிட்டிங்கில் இருக்க டோக்கன் நம்பரில் அடுத்து யாருன்றதை கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? அதுதான் நம்மளுடைய நோக்கம். அதனால தான் வந்து நம் வெயிட்டிங்கிற ஸ்டேட்டஸை இந்த மெத்தடில் பாஸ் பண்ணுறேன். இப்போ இந்த மெத்தட் அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன், இங்கே போட்டுக்கிறேன். இப்போ select start from token number, token queue. இப்போ இது எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ண எல்லா ரெக்கார்டுமே வந்துடுச்சு. ஓகேங்களா? பட் எனக்கு வந்து ஐ வாண்ட் டு கெட் ஒன்லி வெயிட்டிங் ரெக்கார்ட். இப்போ இங்கே போய் நான் கால்டுன்னு கொடுத்துட்றேன், கம்ப்ளீட்டட் கொடுத்துட்டா கூட எல்லாமே எல்லா ரெக்கார்டுமே தான் வருது இங்கே. சாரி, I'm going to change completed. ஓகே, இப்போ 2 வெயிட்டிங்கில் இருக்குது, 1 கம்ப்ளீட்டடில் இருக்குது. இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டோக்கன் கியூ கொடுத்துட்டுனா திஸ் வில் ரிட்டர்ன் ஆல் த ரெக்கார்ட். பட் எனக்கு கம்ப்ளீட்டட் வேணாம், எனக்கு வெயிட்டிங்கில் இருக்க டோக்கன் நம்பர் தான் வேணும். அதுக்காக தான் நம்ம வந்து we are passing where status equal to waiting. But this record return to record which is having a waiting status. ஓகேவா? இப்போ இதில் எனக்கு 2வது ரெக்கார்டு தான் வரணும்.
அடுத்த அவைலபிள் டோக்கன் நம்பர் வந்து 2வது ரெக்கார்டு. இதுதான் வரும் ரிசல்ட்டாக. இது ரெண்டுமே எனக்கு வரக்கூடாது. அதனால தான் இங்கே வந்து நான் வந்து ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுறேன். இங்கே 2 ரெக்கார்டு வருது இல்லை, 2 ரெக்கார்டு தேவையில்லை. எனக்கு அடுத்து யார் இருக்கா அந்த ஒரு ரெக்கார்டு மட்டும் தான் வரணும். ஓகேவா? அந்த ரீசனுக்காக தான் இங்கே வந்து ஃபைண்ட் ஃபர்ஸ்ட்னு சொல்லி இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறேன். இந்த ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுன்னா, திஸ் வில் ஜென்ரேட் limit 1 கொரியை ஜென்ரேட் பண்ணும். select star from token q where status equal to waiting limit 1. limit 1னா இந்த ஸ்டேட்டஸ்க்கு எத்தனை ரெக்கார்டு வேணால் இருக்கலாம், ஆனால் எனக்கு ஃபர்ஸ்ட் அவைலபிள் ரெக்கார்டு மட்டும் கொடுத்தா போதும். இப்போ நம்மளுடைய சினாரியோவில் இந்த ஸ்டேட்டஸ்க்கு 2 ரெக்கார்டு இருக்குது, லிமிட் 1 கொடுக்கறதுனால ஃபர்ஸ்ட் அவைலபிள் ரெக்கார்டு மட்டும் தான் வரும். இப்போ ஒரு ரெக்கார்டு மட்டும் தான் வந்துடுச்சு. பட் இருந்தாலும் இந்த ரெக்கார்டு தவறான ரெக்கார்டு. கரெக்டாக? நம்மளுக்கு 5 வரக்கூடாது, 2 தான் வரணும். கரெக்டுங்களா? அதுக்காக தான் இந்த இடத்துல ஆர்டர் பை டோக்கன் நம்பர் ஏஎஸ்ன்னு கொடுத்துருக்கோம். எனக்கு இந்த ரெக்கார்டு வரணும், எனக்கு வெயிட்டிங் ஸ்டேட்டஸ் ரெக்கார்டு வரணும். பட் அதை ஆர்டர் பண்ணி டோக்கன் நம்பர் பேஸ் பண்ணி ஆர்டர் பண்ணி கொடுத்துரு, அசெண்டிங் ஆர்டரில் ஆர்டர் பண்ணி கொடுத்துருன்னு சொல்கிறோம். இப்போ இந்த லிமிட்டை நான் கமெண்ட் பண்ணுறேன். கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போய் ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். 5-2ன்னு வருது. பட் இந்த இடத்துல 2-5 வரணும். அதுக்காக தான் ஐ எம் யூஸிங் ஆர்டர் பை டோக்கன் நம்பர் ஏசி. ஆர்டர் பை டோக்கன் நம்பர் ஏசி. இப்போ பார்த்தீங்கன்னா 2-5 வந்துச்சு. ஆர்டரில் அழகாக வந்துடுச்சு, ஏறு வரிசையில் வந்துடுச்சு. ஓகேங்களா? 2 ஃபஸ்ட் இருக்குது, அப்புறம் 5 இருக்குது. அசெண்டிங் ஆர்டரில் வந்துடுச்சு. ஓகே, இப்போ இந்த ரெக்கார்டில் எனக்கு ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு மட்டும் தான் வரணும். அதுக்காக தான் வந்து we are using limit 1. இப்போ நம்மளுக்கு கரெக்டான ரிசல்ட் வந்துடுச்சு. இப்போ கரெக்டுங்களா? அடுத்த டோக்கன் நம்பர் 2 தான். ஓகே, அதுக்கு தான் வந்து இந்த ஜேபிஐ மெத்தடை நான் பயன்படுத்துகிறேன். இந்த ஜேபிஐ மெத்தட் வந்து என்ன பண்ணுது, this will return all the record which is having a waiting status. அந்த ரெக்கார்டில் ஃபர்ஸ்ட் அவைலபிள் ரெக்கார்டை மட்டும் எடு. அப்படி எடுக்கும்போது டோக்கன் நம்பர் பேஸ் பண்ணி அசெண்டிங் ஆர்டரில் கொடு. அசெண்டிங் ஆர்டரில் கொடுத்தவொடனே ஃபர்ஸ்ட் அவைலபிள் ரெக்கார்டை மட்டும் எனக்கு கொடுத்தா போதும். இதுதான் இந்த பர்டிகுலர் ஜேபிஐ மெத்தடுக்கு மீனிங். ஓகேவா? ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் பை ஸ்டேட்டஸ் ஆர்டர் பை டோக்கன் நம்பர் ஏசி. ஸோ திஸ் வில் ஜென்ரேட் திஸ் query. ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கான்னு நினைக்கிறேன். இந்த மெத்தட் வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் அவைலபிள் டோக்கனை கொடுத்துருதுங்க. ஓகேங்களா? அப்படி கொடுத்த உடனே இந்த டோக்கனுக்கு எந்த ரூமுன்றதை நம்ம அசைன் பண்ணணும். அந்த ரூமை தான் வந்து நான் கவுண்டர் கோடுன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? அந்த கவுண்டர் கோடு எங்கே இருக்குது? கால் டோக்கன் ரிக்வெஸ்ட்டில் இருக்குது. ஹாஸ்பிட்டலில் அட்மின் பீப்புள் நெக்ஸ்ட் டோக்கன் சொல்லும்போது இந்த ஏபிஐ கால் ஆகுதுங்களா? அப்படி சொல்லும் போதே அவங்க வந்து அந்த கவுண்டர் கோடை சேர்த்து அமுச்சிடுறாங்க, ரிக்வெஸ்ட்டை அமுச்சிடுறாங்க. அந்த கவுண்டர் கோட் இந்த ஆப்ஜெக்டுக்குள்ளே இருக்குது. ஓகேங்களா? அதுதான் வந்து ரிக்வெஸ்ட் டாட் கெட் கவுண்டர் கோடு. இந்த கவுண்டர் கோடை வந்து ஃபைண்ட் பை கவுண்டர் கோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஜேபிஐ மெத்தடை கால் பண்ணுறேன். இந்த ஜேபிஐ மெத்தட் அந்த கோடுக்கான டீட்டெயிலை ரிட்டர்ன் பண்ணுது. அந்த டேட்டாவை இந்த கவுண்டர் ஆப்ஜெக்டில் ஸ்டோர் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த கவுண்டர் ஆப்ஜெக்டை நெக்ஸ்ட் வெயிட்டிங் டோக்கனில் செட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வெயிட்டிங் டோக்கன் டாட் செட் கவுண்டர். அதாவது லெட்ஸே இப்போ வந்து இது C1னா அந்த C1 டீட்டெயில் இங்கே வந்துடும். அந்த C1ஐ வந்து இந்த இடத்துல அசைன் பண்ணுறேன். அதாவது நெக்ஸ்ட் வெயிட்டிங் டோக்கனுக்கு அசைன் பண்ணிடுறேன். இந்த டோக்கன் இந்த ரூமுக்கு தான் போகணும்னு சொல்லி அசைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா இந்த ரூமுக்கு தான் போகணும் அசைன் பண்ணிட்ட பிறகு அந்த டோக்கனோட ஸ்டேட்டஸ் வெயிட்டிங்கில் இருக்கும். இப்போ உங்கள் வெயிட்டிங்கில் இல்லை, அதனால் அதை வந்து வெயிட்டிங் ஸ்டேட்டஸில் இருந்து கால்டு ஸ்டேட்டஸ்க்கு மாற்றி விட்டுறேன். அதுக்கப்புறமா எந்த டைமில் அந்த டோக்கன் பர்சனை கால் பண்ணாங்களோ அந்த டைம் ஸ்டாம்பை இந்த கால்டு டைமில் செட் பண்ணிடுறேன். இப்போது இதெல்லாம் அப்டேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இந்த அப்டேட் பண்ண டைமை வந்து செட் அப்டேட்டட் என்ற ஒரு காலமில் செட் பண்ணிடுறேன். அதாவது இந்த செட் அப்டேட்டட் இந்த ஆட்ரிபியூட்டில் கரண்ட் டைம் ஸ்டாம்பை செட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போது நெக்ஸ்ட் வெயிட்டிங் டோக்கனில் எல்லா டீட்டெயிலையும் பாப்புலேட் பண்ணியாச்சு. பாப்புலேட் பண்ண உடனே இந்த வேல்யூவை நான் வந்து டேட்டா பேஸில் பர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணணும்.
அதுக்கு தான் வந்து டோக்கன் கியூ ரெபாசிட்டரி டாட் சேவ்னு ஃபோன் நம்பருக்கு இங்கே என்னெல்லாம் வேல்யூ பாப்புலேட் பண்ணணும் அந்த வேல்யூ அப்படியே டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் ஆகிடும். டோக்கன் கியூன்ற டேபிளில் போய் ஸ்டோர் ஆகிடும். ஸ்டோர் ஆகிட்டு ஸ்டோர் ஆன அந்த வேல்யூ வந்து இங்கே ரிட்டர்ன் ஆகும் சேவ்டு டோக்கன். இப்போ இந்த சேவ்டு டோக்கன் என்ன இருக்குது, கவுண்டர் கோட் இருக்கும், ஸ்டேட்டஸ் கால்டுன்னு இருக்கும், அப்புறம் கால்டு டைமில் கரண்ட் டைம் ஸ்டாம்ப் இருக்கும், அப்டேட்டட் இடத்துலையும் கரண்ட் டைம் ஸ்டாம்ப் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த டேட்டாவை தான் நான் வந்து ரெஸ்பான்ஸாக ஜென்ரேட் பண்ணி கிளைண்ட்டுக்கு அனுப்பணும். நம்ம கிளைண்ட்டு கண்டிப்பாக கொடுக்கணும்ல, ஓகே இதான் நெக்ஸ்ட் அவைலபிள் டோக்கன், இந்த டோக்கன் வந்து இந்த ரூமுக்கு அசைன் ஆகிருக்கு என்ற டீட்டெயிலை, இந்த விஷயத்தை வந்து நான் வந்து ரெஸ்பான்ஸாக வந்து கிளைண்ட்டுக்கு அனுப்புகிறோம். அந்த வேலையை தான் இது பண்ணுது. இங்கே டிஸ்பிளே ரெஸ்பான்ஸ்ன்றது என்னுடைய ரெஸ்பான்ஸ் டிடிஓ. இந்த ரெஸ்பான்ஸ் டிடிஓவில் தான் நான் வந்து ரெஸ்பான்ஸை ஜென்ரேட் பண்ணி ஐ வாண்ட் டு ஷோ டு த கிளைண்ட்டை, அந்த கிளைண்ட்டுக்காக நான் காமிக்கணும். இந்த டோக்கன் நம்பர் தான் நெக்ஸ்ட் அவைலபிள் டோக்கன் நம்பரு, இந்த டோக்கன் நம்பருக்கு இந்த ரூம் அசைன் பண்ணியிருக்கு என்ற இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து டிஸ்பிளே டோக்கன் ரெஸ்பான்ஸ் மூலமாக நான் காமிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த டேட்டாவில் இருக்க இந்த என்டிட்டி ஆப்ஜெக்டில் இருக்க எல்லா டேட்டாவையும் இதுக்கு பாப்புலேட் பண்ணணும், இதில் பாப்புலேட் பண்ணணும். அந்த வேலையை தான் நான் பண்ணுறேன் நான். ஓகேவா? டிஸ்பிளே ரெஸ்பான்ஸ் ஒன்ஸ் பாப்புலேட் ஆன பிறகு அந்த டேட்டாவை இந்த டேட்டா என்ற செட்டரில் வந்து நான் செட் பண்ணுறேன். ஏபிஐ ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா ஆஃப் டிஸ்பிளே சர்வீஸ் டாட் கால் நெக்ஸ்ட் டோக்கன். இந்த கால் நெக்ஸ்ட் டோக்கன் தான் வந்து எல்லா வேலையும் பண்ணுது. கரெக்டுங்களா? இந்த எல்லா வேலையும் பண்ணிவிட்டு கடைசியில் டிஸ்பிளே ரெஸ்பான்ஸில் டேட்டாவை செட் பண்ணுது. அந்த டேட்டாவை நான் இந்த டேட்டா என்ற ஆட்ரிபியூட்டில் செட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ ஏபிஐ ரெஸ்பான்ஸில் டேட்டா என்ற ஆட்ரிபியூட்டில் டிஸ்பிளே ரெஸ்பான்ஸுடைய எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். அது இல்லாமல் மெசேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டோக்கன் கால்டு சக்ஸஸ்ஃபுல்லி கொடுத்துட்றேன், சக்ஸஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இந்த டேட்டா அப்படியே ரெஸ்பான்ஸாக வந்து நம்மளுக்கு காமிக்கும். இப்போது அடுத்து வந்து நம்ம டெமோ பார்ப்போம். இப்போ ஓகே, ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த யூஆர்எல் தான் நம்ம கால் பண்ணணும். ஓகேங்களா? இந்த யூஆர்எல் தான் கால் பண்ணி நம்ம வந்து we have to take next available token and we have to assign some room number to the token. இந்த ஏபிஐ தான் கால் பண்ணணும், இந்த எண்ட் பாயிண்ட்டை தான் கால் பண்ணணும். இப்போ இந்த எண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இது ரிக்வஸ்ட் பாடி பார்த்தீங்கன்னா கவுண்டர் கோட் ஈக்குவல் டு C1. இதே இங்கே கொடுக்குறேன் பாருங்கள். இந்த கண்ட்ரோலர் மெத்தடில் இந்த கண்ட்ரோலரில் பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட் பாடி வந்து கால் டோக்கன் ரிக்வஸ்ட்னு கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இந்த கால் டோக்கன் ரிக்வஸ்ட்டுக்குள்ள என்ன இருக்குது, கவுண்டர் கோட் இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே நம்ம வந்து இங்கே கொடுக்கணும். இது வந்து ஆக்சுவலாக என்னது, இட் இஸ் அ கால் டோக்கன் ரிக்வஸ்ட். அதுதான் இந்த ஜேசான் ஆப்ஜெக்ட் வந்து இந்த ஜேசான் ஸ்ட்ரக்சர் வந்து கால் டோக்கன் ரிக்வஸ்ட். அதுக்குள்ளே கவுண்டர் கோடு இருக்குது. அந்த கவுண்டர் கோடுக்கு C1 சொல்கிற வேல்யூ அசைன் பண்ணுறேன். அதாவது டேட்டா பேஸில் C1, C2, C3 எது வேணால் அசைன் பண்ணலாம். நான் இப்போ C1 அசைன் பண்ணி ரிக்வஸ்ட் சென்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ரிக்வஸ்ட் சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி we have to start the server. இப்போ டேட்டா பேஸில் செக் பண்ணிப்போம். டேட்டா பேஸில் டோக்கன் கியூ பார்த்தீங்கன்னா 1, 2, 5 3 இருக்குது. நெக்ஸ்ட் அவைலபிள் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா 2 வரணும், அது எக்ஸ்பெக்டேஷனு. அதுக்கப்புறமா அதை ஸ்டேட்டஸ் வந்து கால்டுன்னு மாற்றிடணும். அது கால்டுன்னு மாற்றிட்டு அதுக்கப்புறம் எந்த கவுண்டர் கோட் அசைன் ஆகிருக்கோ அந்த கவுண்டர் கோடுக்கான ப்ரைமரி கீ இங்கே செட் ஆகணும். இதுதான் எக்ஸ்பெக்டேஷன். ஓகேங்களா? பார்ப்போம் நடக்குதானே. நம்மளுக்கு சக்ஸஸாக ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. சக்ஸஸ் ஈக்குவல் டு ட்ரூ, மெசேஜ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் டோக்கன் கால்டு சக்ஸஸ்ஃபுல்லி, டோக்கன் நம்பர் 2. டோக்கன் நம்பர் 2 தான் வந்து நெக்ஸ்ட் டோக்கனாக வந்திருக்கு, அதுதான் எக்ஸ்பெக்டேஷனு. அந்த டோக்கன் நம்பர் 2க்கு C1 தான் அசைன் ஆகிருக்கு. C1 தான் அசைன் ஆகிருக்கு. என்ன நம்ம கொடுத்தோமோ அதுதான் அசைன் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் கவுண்டர் நேம் நான் கொடுக்கல, டிஸ்பிளே நேம் வந்து ரூம் 1, அப்புறம் ஸ்டேட்டஸ் வந்து கால்டுன்னு மாறி போச்சு. இந்த C1ன்றது என்னென்னு பார்ப்போம். இந்த C1ன்றது பார்த்தீங்கன்னா இங்கே பிரைமரி கீ 1. ஓகேங்களா? அந்த 1 தான் வந்து இந்த டோக்கன் கியூவில் அசைன் ஆகிருக்கணும். 1 இங்கே அசைன் ஆகிடுச்சிங்களா 1. அப்போது 1ன்றது என்னது, C1 வந்து இந்த டோக்கன் நம்பருக்கு அசைன் பண்ணிட்டோம். அவர் வந்து இப்போ ரூல் நம்பர் 1க்கு போகலாம். ஸோ ஏபிஐ ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த ஏபிஐ நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கூட ஷேர் பண்ணியிருக்கேன்.
If you have any question or doubt, message me directly. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மூலமாக நீங்கள் வந்து அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். யாரெல்லாம் ஜாவாவில் ரியல் டைம் ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறத பற்றி கற்றுக்க நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, என்னுடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன், ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே கைஸ், until then, bye bye from Suresh.